Hi friends, welcome to PriyaRaman's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் மஞ்சூரியன். இது ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இது நம்ம ஹோட்டல்ல எல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். இது எப்படி வீட்டில் செய்யலான்னு நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்யலாம் நம்ம போய் பார்க்கலாம். சிக்கன் மஞ்சூரியனுக்கு நான் 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் திக்காக வரும். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்தோம்னா சிக்கன் சாஃப்டாக இருக்கும், அதுக்காக. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டுங்க. ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் அதிகமாக சேர்க்காதீங்க, கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஹனி சேர்த்துக்கலாம். ஹனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹனியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். நம்ம ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாங்க. அதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நாம் எடுத்துடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கிடுவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரியே எல்லா சிக்கனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நான் ஆனியனும் கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நாம் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் பாதி அளவு தான் வதங்கியிருக்கணும், ரொம்ப வதங்கக்கூடாது. இந்த மாதிரி அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சாஸை உள்ளே சேர்த்துடலாங்க. சாஸ் சேர்க்கும் போதில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேகமாகவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா அது மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சாஸ் எல்லாமே அந்த சிக்கன் மேலே பண்ணணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க.
பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணும்போதில் உங்களுக்கு தெரியும், நல்லா அது எல்லாமே நல்லா கோட் ஆகி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். கடையில் இருக்கிற மாதிரியே வந்திருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.